بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم من ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டல்களில் சிறந்த வழிகாட்டல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தில் எதுவெல்லாம் புதிதாக உருவாக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் நம் அனைவரையும் நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு பேருரையிலும் கூறியதை நானும் உங்கள் முன்னால் கூறியவனாய், புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இறையில்லமா மஸ்ஜிதிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய என் அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, உறவுகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களிலிருந்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்களை விட்டு விலகி கொள்ளுமாறு ஏவிருக்கின்றார்களோ அந்த விடயத்திலிருந்து முற்றுமுழுதாக விலகி கொள்ளும்படி அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பை பொறுத்தவரையில் மார்க்க கல்வியின் முக்கியத்துவமும் அதனுடைய அவசியமும் என்ற தலைப்பின் கீழ் ஓர் சில விடயங்களை மிக சுருக்கமாக இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஷ்ஷரீஅத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களையும் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினானோ, இந்த உலகத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதற்காக படைத்தானோ, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வானத்தை என்ன நோக்கத்திற்காக படைத்தானோ, இந்த பூமியை என்ன நோக்கத்திற்காக படைத்தானோ,
இந்த மனிதனை இந்த உலகத்தில் எதற்காக படைத்தானோ, இந்த மனிதனை இந்த உலகத்திற்கு எதற்காக படைத்தானோ, இந்த மனிதனுக்கு எதற்காக இந்த மரணத்தை படைத்தானோ, இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதற்காக மஹ்ஷரை படைத்தானோ என்ற கல்வியை அறிவதும் தெரிவதும் தான் இந்த மார்க்க கல்வியின் முக்கியத்துவமாக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓர் விடயத்தை இந்த இடத்திலே நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மார்க்க கல்விக்கு என்ன முக்கியத்துவம், உலக கல்விக்கு நாங்கள் என்ன முக்கியத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோம், உலக கல்வியிலே என்னென்ன விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, மார்க்க கல்வியிலே என்னென்ன விடயங்களை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை தான் இன்றைய ஹுதுபாவிலே நானும் நீங்களும் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு விடயத்தை இந்த இடத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்க கல்வி என்றும் உலக கல்வி என்றும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் பிரிக்கவில்லை. அதை பிரித்தவர்கள் இந்த மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரும் மார்க்க கல்வி என்றும் உலக கல்வி என்றும் இப்படி இரண்டையும் அவர்கள் பிரித்து விடவில்லை. இன்றைய சமகாலத்திலே வாழக்கூடிய அறிஞர்களும் இன்றைய சமகாலத்திலே வாழக்கூடிய மக்கள் தான் மார்க்க கல்வி என்றும் உலக கல்வி என்றும் பிரித்தறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக இருக்கக்கூடிய இந்த கல்வியை பொறுத்தவரையில் எதுவெல்லாம் மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, எப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதரும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விடயங்களை காட்டி தந்திருக்கின்றார்களோ அத்துணை விடயங்களையும் அறிந்திருப்பது அது அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பிரயோசனமாக இருக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் இந்த மார்க்க கல்வியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய மக்கள், நிறைய பெற்றோர்கள், நிறைய உறவுகள், நிறைய பிள்ளைகள் எல்லாமே இந்த மார்க்க கல்வியை அலட்சியப்படுத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மார்க்க கல்விக்கு செலவழிக்கக்கூடிய செலவினங்களை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். செலவுகள் அவர்கள் கஞ்சத்தனம் காட்டுகின்றார்கள். இன்றைக்கு கல்விகளை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த கல்வியிலே அல்லாஹ்வை தேட முடியாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட முடியாது. அப்படித்தான் இன்றைய காலத்திலே இந்த மார்க்க கல்வியை கொண்டு செல்லக்கூடிய சமூகமாக இன்றைக்கு எங்களுடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக கல்வியை பொறுத்தவரையில் எப்படி இருக்கிறது, இந்த உலக கல்வியை பொறுத்தவரையில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்ற அந்த கண்ணோட்டத்தை நானும் நீங்களும் பார்க்கின்ற பொழுது எப்படி அல்லாஹ்வை மறக்கலாம், எப்படி அல்லாஹ்வை மறக்கலாம்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எப்படி மறக்கலாம்? மறுமையை எப்படி மறக்கலாம்? மன்னரையை எப்படி மறக்கலாம்? மஹ்ஷரை எப்படி மறக்கலாம் என்ற ஒரு கல்வியை தான் இன்றைக்கு உலக கல்வி என்று இன்றைக்கு பிஞ்சி நெஞ்சங்களில் ஊட்டக்கூடிய சமூகமாக எங்களுடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க கல்வி நாங்கள் நினைத்தது போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட முடியாது. நானும் நீங்களும் நினைத்தது போன்று எங்களுடைய குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க முடியாது. நாங்கள் நினைத்ததை போன்று என்னுடைய பிள்ளையை நாங்கள் உலமாக்களாக ஆக்கிவிட முடியாது. யார் நினைக்க வேண்டும், யார் என்ன வேண்டும், யார் ஆசைப்பட வேண்டும் என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? மை யுரிதில்லாஹு பிஹி கைரன்
யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்க கல்வியுடைய விளக்கத்தையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கின்றான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் உலமாக்களை தேர்ந்தெடுப்பது, மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வது, மக்களுக்கு மத்தியிலே நன்மையையும் தீமையையும் தடுப்பது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது நாங்கள் கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு மார்க்கத்தை படிப்பதற்கு நாங்கள் எண்ணக்கூடிய விடயம் என்ன? மார்க்கத்தை படிப்பதற்கு என்று சில காலங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம். மார்க்கத்தை படிப்பது என்று சொன்னால் ரமலானுடைய மாதம் வந்தால் போதும், ரமலான் என்கின்ற அந்த மாதம் வருகின்ற பொழுது நிறைய விடயங்களை நாங்கள் படித்துக் கொள்ளலாம், நிறைய ஹதீஸ்களை கேட்கலாம், நிறைய இஜ்திமாக்களிலே நாங்கள் கலந்து கொள்ளலாம், நிறைய பயான்களை கேட்கலாம், குர்ஆனை படிக்கலாம், குர்ஆனுடைய விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்ற ஒரு கால வரையறை தான் எங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான மார்க்கம் இந்த மார்க்கம் கிடையாது உறவுகளே. ரமலானில் மாத்திரம் அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மூமினான அடியான் அவன் ரமலானுடைய மாத்திரம் தேர்ந்தெடுப்பது அவனுக்கு கிடையாது. எந்த நேரத்திலும் இந்த மார்க்க கல்வியை படிப்பதுதான் உண்மையான முஃமினாக இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கத்திலே நாங்கள் படிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் அலட்சியம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு, இந்த மார்க்கத்திலே தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ, அலட்சியம் காட்டுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இந்த அல்லாஹ்வுடைய இல்மை, அல்லாஹ்வுடைய அறிவை, அல்லாஹ்வுடைய வஹியை யாரெல்லாம் இந்த அலட்சியம் செய்யக்கூடிய மனிதனாக இந்த உலகத்திலே வாழுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு முத்திரை சூட்டி விடுங்கள், அவனுக்கு அவனுடைய தங்குமிடம் நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நானும் நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலட்சியம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? எதற்காக நானும் நீங்களும் தொழுகிறோம்? எதற்காக நானும் நீங்களும் நோன்பு பிடிக்கின்றோம்? எதற்காக சதகா ஜகாத்தை கொடுக்கின்றோம்? எதற்காக தான தர்மத்தை கொடுக்கின்றோம்? எதற்காக ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்குகின்றோம்? அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நாங்கள் அப்படியாக வாழ வேண்டும், அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காகத்தான் இவ்வாறான கஷ்டத்தை பற்றும் கூட மார்க்கத்தை படிப்பதற்கும் மார்க்கத்தை பற்றி மனிதர்களுக்கு மத்தியிலே எத்தி வைப்பதற்கும் அலட்சியம் உள்ளவராக, பொடுபோக்குள்ளவர்களாக நானும் நீங்களும் மாறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அந்த நரகம் என்ற விடயத்தை, அந்த இடத்தை தங்கும் இடமாக நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த விடயத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த காலத்தை பார்க்கின்ற பொழுது, மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய அந்த முக்கியத்தை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் பராமுகமாக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இன்றைக்கு இந்த காலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. மதரசாக்குடைய விடயங்களை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது, மதரசாக்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது, முன்னோர் காலத்திலே மதரசாக்களிலே 1000, 2000, 5000 மாணவர்கள் படிக்கக்கூடிய மதரசாக்கள் இருக்கின்ற காலம் அந்த காலம். இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் மாறி இருக்கின்றது. ஏன்? அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துடைய முக்கியத்துவமும் அவசியமும் மனிதர்களிடத்திலே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. உலக மோகங்கள் மனிதனிடத்திலே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. அன்றைய காலத்து மக்கள் எவ்வாறான முறையிலே கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே
அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெண்மணி ஓடோடி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு 5 குழந்தைகளை தந்திருக்கின்றான். உம்மு சுலைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். உம்மு சுலைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய 5 குழந்தைகளிலே ஒரு குழந்தையை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு 5 குழந்தைகளை தந்தான். அல்லாஹ் எனக்கு 5 குழந்தைகளை தந்தான். அதிலே ஒரு குழந்தையை இந்தா இருக்கின்றார், அவர்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை உங்களுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக இவருடைய மரணம் வரைக்கும், இந்த அனசுடைய மரணம் வரைக்கும் உங்களுக்கு பணிவிடையாக இவரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்ன பொழுது சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹு தஆலா 5 குழந்தைகளை தந்தான். அல்லாஹு தஆலா 5 குழந்தைகளை தந்தான். அதிலே 4 குழந்தைகளை அல்லாஹ்வின் பாதையிலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்காக இந்த 4 குழந்தைகளையும் அனுப்பி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு குழந்தையை நீங்கள் மரணம் வரைக்கும் உங்களுடைய பணிவிடைக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த பெண்மணி சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்று விடுகிறார்கள் அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அதற்கு பிறகு அந்த பெண்மணி மீண்டும் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஷஹீதாக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன? அந்த குழந்தைகள் எங்கே இருக்கின்றார்கள்? சுவர்க்கத்தில் இருக்கிறார்களா அல்லது எங்கே இருக்கின்றார்கள் என்ற நற்செய்தியை என்னிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், சுவர்க்கத்தில் இருக்கின்றார்கள். சுவர்க்கத்தில் மாத்திரமல்ல, அந்த சுவர்க்கத்திற்கு மேலால் இருக்கக்கூடிய உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உன்னுடைய குழந்தைகள் 4 குழந்தைகளும் உலா வருகின்றார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கல்வியையும் அல்லாஹ்வுடைய வகையையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் அனுப்பினார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தியாகம். இன்றைக்கு இந்த தியாகம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா உறவுகளே? எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல வாரிசுகளை தந்தும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் எத்தி வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விடயங்களை நாங்கள் படிக்க வேண்டும். என்னுடைய குழந்தை படித்ததற்கு பிறகு என்னுடைய ஜனாசாவை வைத்து தொலை வைக்கக்கூடிய பிள்ளையாக என்னுடைய பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா உறவுகளே? இன்றைக்கு பார்க்கின்றோம், குழந்தைகளுடைய விடயங்களை பார்க்கின்றோம், மார்க்க அறிவுடைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது சரியாக ஜனாசா தொழுகையை கூட சரியாக தொலை வைக்காத பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய உள்ளங்கள் அப்படியே இருண்டு கொண்டு இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதனுடைய பார்வையில் குறை கிடையாது, அவனுடைய உள்ளத்தில் தான் நோய் இருக்கின்றது, குறை இருக்கின்றது. எனவே அந்த உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த உள்ளத்தை சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னால், சரியான மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை, அல்லாஹ்வுடைய வஹியை யாரெல்லாம் கொடுக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அந்த பிள்ளை அல்லாஹ்வை பயந்த பிள்ளையாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பிள்ளையாக மாறுவான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக இருக்கக்கூடிய கல்வி மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்லவில்லை,
மார்க்க கல்வியை மாத்திரம் கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்க கல்வியை மாத்திரம் தான் கொடுக்க வேண்டும் என்று நானும் சொல்லவில்லை, எங்களுடைய மார்க்கமும் சொல்லவில்லை. உறவுகளே, இரண்டு கல்வியையும் சரியாக கொடுக்கின்ற பொழுது, இரண்டு கல்வியையும் ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் சரியாக கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையுடைய எதிர்காலம் நல்ல எதிர்காலமாக மாறுகிறது. இன்றைக்கு பிள்ளைகளுடைய சீர்கேடுகள் சமகாலத்திலே பார்க்கின்றோம். போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காத பிள்ளைகளாக மாறுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு கையை நீட்டி அடிக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில், களிமா சொன்ன சமூகத்தில் வாழ்கின்றார்களா? இல்லையா? வாழ்கின்றார்கள். ஏன்? சரியான முறையிலே அல்லாஹ்வை பற்றிய அச்சம் கொடுக்கப்படவில்லை, சரியாக அல்லாஹ்வை பற்றிய பயம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஏன்? அவர்கள் மனம் போன போக்கிலே அவர்கள் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போல மார்க்க கல்விக்கு கொடுக்கவில்லை. குர்ஆன் மதரசாக்களுக்கு கொண்டு வருவார்கள் பிள்ளைகளை. எப்படி? சிறுபராயத்திலே 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த பருவத்திலே குழந்தைகளுக்கு அப்பொழுதுதான் மார்க்கம் என்கின்ற விடயம் விளக்கம் விளங்குகின்ற சந்தர்ப்பத்திலே ஏனைய படிப்புகளுக்காக அழைத்துக் கொண்டு வருவார்கள். தந்தைமார்கள் அழைத்துக் கொண்டு வருவார்கள். பள்ளி மௌலவிடத்திலே சொல்வார்கள், என்னுடைய பிள்ளையை அவசரமாக 10 நிமிடம் பாடத்தை கேட்டுவிட்டு அனுப்புங்கள், ஏனைய பாடநெறிகள் இருக்கின்றது, ஏனைய கிளாஸ்கள் வகுப்புகள் இருக்கின்றது, என்னுடைய குழந்தை அதை படிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வெறுமனே 5 நிமிடம் 10 நிமிடம் 15 நிமிடத்திற்காக பிள்ளையை ஓத வைத்து விட்டு துஆக்கள் மனனம் இல்லாத பிள்ளைகளாக வாலிப வயதை அடைந்து பருவ வயதை அடைந்து வெறுமனே ஆயத்து குர்சியை பாடம் இல்லாத எத்தனையோ இளைஞர்களும் யுவதிகளும் இருக்கின்றார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உலக சீர்கேடுகள், உலகத்திலே இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள் எப்படி அரங்கேறும்? உறவுகளே, இதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை சரியாக கொடுக்காத காரணத்தால் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் வழி தவறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் எத்தனையோ உறவுகள் பிள்ளைகள் இல்லாமல், வாரிசுகள் இல்லாமல் கவம் கேட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நிறைய குழந்தைகளையும் நிறைய பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தால் அதிலே ஒரு குழந்தையாவது அல்லாஹுடைய வஹியை அறியக்கூடியதாக, அல்லாஹுடைய வஹியை இல்மை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உலமாவாக என்னுடைய மகன் என்னுடைய குழந்தை ஆக வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாக்களித்த அந்த சுவர்க்கத்தை தருவான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் வல்லவர் ரஹ்மான் என்னையும் உங்களை மாக்கி அருள்வானாக. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வியின் முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாஹு தஆலா அவனுடைய இல்மை சுமக்கக்கூடியவர்களுக்கு, அவனுடைய வஹியை படித்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு, கண்ணியம், நன்மை என்ன என்பதை ஒரு சில செய்திகளை இந்த இடத்திலே பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிஸ் ஃபீஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் பிஹி இலல் ஜன்னah. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன்
அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு மனிதன் செல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுவனத்துடைய பாதையை இலகுபடுத்துகிறான். எப்படி? சுவனத்துடைய பாதையை அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு இலகுபடுத்துகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் தொழுகிற நோக்கம் என்ன? இந்த இடத்திலே எல்லோரும் குழுமி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? எதற்காக தொழுகிறோம்? எதற்காக கஷ்டப்படுகின்றோம்? அந்த உயரிய சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உன்னதமான நோக்கமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே, யார் ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே அவனுடைய வகையையும் இல்மையும் படிக்கக்கூடியவனாக செல்கின்றானோ, அவனுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சுவர்க்கத்துடைய பாதையை அல்லாஹு தஆலா இலகுபடுத்துகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னல் மலாயிகத லதலஉ அஜ்னஹதிஹா லிதாலிபில் இல்ம். இந்த மார்க்கத்தை தேடக்கூடிய மாணவர்களுக்கு, இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு அருளை கொடுக்கின்றான். எந்த கல்விக்கும் எந்த ஞானத்துக்கும் கொடுக்கக்கூடாத பாக்கியத்தையும் கண்ணியத்தையும் ஒரு அருளையும் ரஹ்மத்தையும் அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அது என்ன தெரியுமா? மலக்குமார்களுடைய இறக்கைகளுடைய அந்த அருளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை படிக்கக்கூடிய, மார்க்கத்தை படிப்பதற்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அந்த அருளை சொரிந்து விடுகின்றான். எப்படியான கண்ணியம்! எந்த அறிவுக்கும் கொடுக்காத கண்ணியம், எந்த ஞானத்துக்கும் கொடுக்காத கண்ணியம் அல்லாஹு தஆலா இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்னல் ஆலிம லா யஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் ஹத்தல் ஹைதான ஃபில் மா. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு, மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அவனை வணங்கக்கூடிய படைப்புகளை எவ்வாறு, எந்த அளவுக்கு கோடான கோடி படைப்புகளை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றானோ, அதே போன்று கடலிலே அவனுடைய அத்தாட்சிகளும் விசித்திரமான படைப்புகளை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான அனைத்து படைப்புகளும் இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடியவனுக்கு, மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவனுக்கு, மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தக்கூடியவனுக்கு துஆ செய்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களே, மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களே, நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாரிசுகளில் ஒரு வாரிசாக எங்களை பார்த்து சொன்னார்கள், எப்படி? இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா. இந்த உலமாக்கள் மக்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த உலமாக்கள், அறிஞர்கள், அல்லாஹ்வை பற்றி எத்தி வைக்கக்கூடிய இந்த ஆலிம்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாரிசுகள் என்று எங்களுக்கு முத்திரை சூட்டி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சர்வ சாதாரணமாக நினைத்து விடக்கூடியதல்ல. இந்த கல்வி மிகவும் கண்ணியமான கல்வியாக, இந்த கல்வி அல்லாஹ்வால் எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த கல்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய சமூகம் இந்த கல்வியை விட்டு இன்னொரு கல்விகளுக்கு செல்கின்றார்கள், இன்னொரு விடயங்களுக்கு செல்கின்றார்கள். மார்க்கம் தடை செய்யவில்லை, மார்க்கத்தை படிக்க வேண்டும், ஏனைய கல்விகளை படிக்க வேண்டும். எதுவெல்லாம் நல்ல விடயங்களாக எங்களுக்கு, அதாவது மரணத்திற்கு பிறகு எதுவெல்லாம் பிரயோசனம் தரக்கூடிய கல்வி, எந்த கல்வி இந்த உலகத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அந்த கல்வியை படித்துக் கொள்ளுங்கள். அந்த கல்வியை நீங்கள் அறிந்து
கொள்ளுங்கள் என்றுதான் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகின்றது. நாங்கள் மரணித்ததற்கு பிறகு எங்களை பின்தொடரக்கூடிய 2 விடயங்கள், ஒன்று சதக்கத்துல் ஜாரியா, இரண்டாவது இந்த பிரயோசனமான கல்வி. இந்த பிரயோசனமான கல்வியை மக்களுக்கு மத்தியிலே, அதாவது பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னால் அந்த அமல், அந்த இல்ம், அந்த நன்மை எங்களுடைய மரணத்திற்கு வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த அறிஞர்களை பார்க்கின்ற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, ஹதீஸ்களை அறிந்து கொள்வதற்காக, ஹதீஸ்களை படித்துக் கொள்வதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். பசி தாங்க முடியவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனையோ ஹதீஸ்களை அடுக்கடுக்காக அறிவித்தவர்கள். அவர்களுடைய அறிவு எவ்வளவு தியாகத்தோடு இருந்தது என்று சொன்னால், பசி தாங்காமல் மண்ணிலே அந்த பாலைவனத்திலே உருண்டு பிறண்டு கொண்டிருப்பார்கள். மக்கள் எல்லாம் அவர்களை கடந்து செல்வார்கள். மக்கள் எல்லாம் யார் இது, எந்த பைத்தியகாரன் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியோடு தாகத்தோடு அந்த சுடு மணலிலே உருண்டு பிறண்டு கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எத்தனையோ ஹதீஸ்களை கஷ்டம் பாராமல், துயரம் பாராமல், துன்பம் பாராமல் படித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துடைய கல்வி எங்களுக்கும் உங்களுக்கும், எங்களை பெற்றவர்களுக்கும் உங்களை பெற்றவர்களுக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே அலட்சியம் செய்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் நரகத்தில் செல்வோம் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. எங்களுக்கு முன்னோரான இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய நிலைமைகள் என்ன? அவர்களை நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்த்தது கிடையாது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்களை கண்களால் பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கின்றோம். அதே போல ரஹிமஹுல்லாஹ் என்று அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்றோம். ஏன்? இந்த கல்விக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா இந்த கல்விக்கு கொடுக்கின்றான். கண்ணால் பார்ப்பது கிடையாது அவர்களை. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய பெயர்கள் சொல்கின்ற பொழுது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம். அதுதான் இந்த கல்வியுடைய கண்ணியமும் மகத்துவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும், அல்லாஹ்வுடைய பயத்தையும், அல்லாஹ்வுடைய தண்டனையையும் சின்னதிலே, அவர் சிறு பராயத்திலே, அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஊற்றி வளர்க்க வேண்டும். அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வை மறந்து, மறுமையை மறந்து, மன்னரையை மறந்து, மஹ்சரை மறந்து யாரெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை மறக்கடித்து இந்த வாழ்க்கையை வாழ வைக்கின்றார்களோ நிச்சயமாக சத்தியமாக அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹு தஆலா நஷ்டவாளியாக ஆக்கி விடுகின்றான். அப்படிப்பட்ட கூட்டத்தில் வல்லவர் ரஹ்மான் என்னையும் உங்களையும், என்னை பெற்றவர்களையும் உங்களை பெற்றவர்களையும் அந்த கூட்டத்தில் இருந்து பாதுகாத்து என்னையும் உங்களையும், உங்களுடைய குழந்தைகளையும், என்னுடைய குழந்தைகளையும் அல்லாஹு தஆலா உயர்தரமான சுவர்க்கத்தில், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்ல சுவர்க்கத்திலே வல்லவர் ரஹ்மான் எங்களை நுழைய வைத்து ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம்.